லோன், கிரெடிட் கார்டு, இஎம்ஐ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு முதன்மையான நம்பர் ஒன்று இருக்கு. அதுதான் கிரெடிட் ஸ்கோர். இன்னைக்கு அது என்ன? ஏன் அது இவ்வளவு முக்கியம்? அது எப்படி உங்க பொருளாதார வாழ்க்கையை பாதிக்குது? எல்லாத்தையும் எளிமையா பார்ப்போம். சுருக்கமா சொன்னா, இது உங்க பணப்பழக்கத்துக்கு கிடைக்கிற ஒரு மதிப்பெண். சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இந்த 4 படிகள்ல இன்னைக்கு நாம கடன் பகுதிக்குள்ள நுழையிறோம். வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். கவினுக்கு நல்ல ஊதியம், நிலையான வேலை. ஒரு நாள் வீட்டு கடனுக்காக வங்கிக்கு போனாரு. ஆனா கடன் மறுக்கப்பட்டது. ஏன்? அவரோட கிரெடிட் ஸ்கோர் குறைவா இருந்தது. ஊதியம் இருந்தா மட்டும் போதாது, கடனை சரியான நேரத்துல திருப்பி கட்டுற பழக்கமும் வங்கிக்கு தெரியணும். அதை சொல்றது தான் கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோர்னா பயப்பட வேண்டிய விடயம் இல்லை. அது வெறும் ஒரு எண். பொதுவா 300ல இருந்து 900 வரைக்கும் இருக்கும். எண் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது. பொதுவா 750க்கு மேல இருந்தா நல்ல மதிப்பெண்ணு கருதப்படுது. இது எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான். இந்த ஒரு எண் வங்கிக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுது. உங்களுக்கு கடன் கொடுக்கலாமா இல்லையா? மதிப்பெண் குறைவா இருந்தா கடன் கிடைக்க கடினம். கிடைச்சாலும் வட்டி அதிகமா இருக்கலாம். மதிப்பெண் நல்லா இருந்தா கடன் எளிதா கிடைக்கும். பல நேரங்கள்ல வட்டியும் குறைவா இருக்கும். ஒரே எண், ஆனா திறக்கிற கதவுகள் வேற. இந்த மதிப்பெண் எப்படி உருவாகுது? முக்கியமா 4 விடயங்கள். முதல்ல பில், இஎம்ஐ சரியான டைம்ல கட்டுறது. அடுத்து கிரெடிட்டை அளவோட பயன்படுத்துறது. அதற்கு பிறகு எடுத்திருக்கிற கடன் வகையும் புதிய கடன்களும். கடைசியா உங்க கிரெடிட் அக்கவுண்டோட வயது. இங்க காட்டுற விழுக்காடு எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான். ஆனா முதல் 2 பழக்கங்கள் தான் மதிப்பெண்ணை அதிகமா பாதிக்கும். கிரெடிட் ஸ்கோரை உயர்த்துறதுக்கு மிக முக்கியமான பழக்கம் சரியான நேரத்துல கட்டுறது. பில், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு எதுவா இருந்தாலும் நேரம் தவறாம கட்டுங்க. ஒரு தாமதம் கூட மதிப்பெண்ணை குறைக்கலாம். ஆனா தொடர்ந்து நேரத்துல கட்டினா மெதுவா மதிப்பெண் உயரும். இது எல்லாராலும் செய்யக்கூடிய பழக்கம். உங்க கிரெடிட் ஸ்கோரை பார்க்கறது ரொம்ப எளிது. கிரெடிட் பியூரோ வெப்சைட்ல அல்லது உங்க பேங்க் ஆப்ல பார்க்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறையாவது இலவசமா பார்க்குற வசதியும் இருக்கு. முதல்ல உங்க மதிப்பெண் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மேம்படுத்துறது எளிதாகிடும். கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்க 3 பழக்கங்கள் போதும். 1, எல்லா பில்ஸையும் சரியான நேரத்தில் கட்டுங்க. 2, உங்க கிரெடிட் லிமிட்ல குறைவா பயன்படுத்துங்க. 3, ஆண்டுக்கு ஒரு முறையாவது உங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை பாருங்க. ஏதாவது தவறு இருந்தா சரி செய்ய முடியும். இந்த 3 பழக்கங்களையும் தொடர்ந்து பின்பற்றினா மதிப்பெண் நல்ல நிலையில இருக்கும். இந்த எண் ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா இது உங்க பொருளாதார நம்பகத்தன்மையை காட்டுது. நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தா வீடு வாங்க, வண்டி வாங்க, படிப்புக்காக தேவைப்படும் போது எளிதா கடன் கிடைக்கும். பல நேரங்கள்ல குறைஞ்ச வட்டியிலையும் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு நேரத்துல கட்டுற ஒவ்வொரு பில்லும் நாளைய உங்க கிரெடிட் ஸ்கோரை உருவாக்குது. சுருக்கமா 3 படிகள். 1, உங்க கிரெடிட் ஸ்கோரை பாருங்க. 2, சரியான நேரத்துல பில் கட்டி அதை மேம்படுத்துங்க. 3, நல்ல பணப்பழக்கங்களால அதை பாதுகாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இன்னைக்கே தொடங்குங்க. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்லை. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கிரெடிட் கார்டு நண்பனா எதிரியா? சரியா பயன்படுத்தினா நண்பன், தவறா பயன்படுத்தினா அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம் உங்க பாதை.